Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல ஒரு டிஃபரெண்டான கேக் டெக்கரேஷன் பார்க்க போறோம். டோனட் ஓவர்லோடட் கேக். இந்த கேக்கோட டெக்கரேஷன் பத்தி நான் ஃபுல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்ல கேக்கோட பிரைஸ் டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேக்கை பற்றி சொல்லணும்னா இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் 1.5 kg உள்ள கேக். இந்த கேக்கை வந்து 2 7-inch டின்லையாக பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அப்போ ஒவ்வொரு டின்னுலையும் 3 லேயர்ஸ் வச்சு டோட்டலாக 6 லேயர்ஸ் வரும் இந்த கேக்குக்கு. ஸோ இது வந்து டால் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணோம். அதில் வந்து 3 பிளேசஸில் ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம க்ரங்கோட் எதுவுமே வீடியோ எடுக்கலை இதில். அது மட்டும் இல்லை இந்த கேக் வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஐசிங் பண்ணுறதுக்கு க்ரீமில் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். ரொம்ப டார்க் கிடையாது, ஒரு லைட்டாக ஒரு எல்லோ கலர் மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஐசிங் டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை. அந்த டெக்கரேஷன் மட்டும் எப்படி பண்ணேங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒயிட் காம்பவுண்ட் 100 grams மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்கு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த 100 grams சாக்லேட் தான் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து ட்ரிப் கொடுக்கறதுக்கு வந்து தனியாகவே நான் மெல்ட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இந்த கேக்கு வந்து கஸ்டமர் கொடுத்த மாடலுக்கு தான் செய்தது. ஸோ அதில் வந்து 2 கேக்ஸுகள் செய்யணுமா இருந்து நான் அது வந்து மோல்டு யூஸ் பண்ணி தான் நான் செய்திருந்தேன். இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸில் இந்த மாதிரி கேக்ஸுகள் செய்து நான் காமிச்சிருந்தேன். அதாவது நம்ம வந்து மினிமம் ஒரு 3 கோட்டு கொடுக்கணும், அப்படின்னா தான் சாக்லேட் பிரேக் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். இந்த கேக்குக்கு உள்ள ஃபில் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கேக்கு பேக் பண்ணி எடுக்கலை. ஏன்னா நம்ம தனியாக இதுக்காக செய்கிறது வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால இப்போ நம்ம இந்த கேக்கோட சைடு டாப்ல எல்லாம் க்ராப் பண்ணணும் தெரியுமா, கட் பண்ணி எடுப்போம்ல கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருக்கிற போர்ஷன்ஸு. ஸோ அதை வச்சு தான் நான் அதை உள்ள வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 2 கேக் ஸ்கில்ஸுமே நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதை வந்து டிமோல்ட் பண்ணி எடுக்கலாம். நம்ம இந்த மோல்டில் செய்யும்போது தான் இந்த கேக் ஸ்கில்ஸ் வந்து இந்த அளவு நல்ல ஃபினிஷிங்காக நல்ல நீட்டாக கிடைக்கும். டிப்பிங் மெத்தடில் பண்ணும்போது அந்த சர்ஃபஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் கிடைக்காது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு மெல்ட் பண்ணோம்ல அந்த சாக்லேட்டில் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 2 கேக்ஸுகள் மட்டும்தான் நமக்கு அதில் வந்து ஒயிட் கலரில் தேவை, மீதி எல்லாமே பிங்க் கலர் தான் வேணும். ஸோ அதை வந்து பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதை எடுத்து இந்த மாதிரி லைன் பேட்டர்னில் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கோல்டன் கலரில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இனி அடுத்ததாக இந்த மாதிரி மினி சாக்லேட் செய்தெடுக்கணும். நமக்கு வந்து 4 pieces மினி சாக்லேட்ஸ் வேணும். அதுக்கு அந்த பிங்க் கலர் சாக்லேட்டை வந்து இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி இந்த ஷேப்புக்கு நம்ம செய்துக்கலாம். ஸோ இந்த மோல்டில் என்ன பண்ணலான்னா அந்த கார்னர்ஸில் வந்து ஏதாவது ஒரு டூத் பிக்கோ இல்லை நைஃப் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி இந்த கார்னர்ஸில் சாக்லேட் போகிற மாதிரி செய்துக்கணும். அப்புறமா நல்லா டேப் பண்ணி விடணும். இல்லை அப்படின்னா அந்த பாட்டமில் வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும். அடுத்ததாக டோனட் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நம்ம மினிமம் டோனட் செய்கிறது வந்து 6 pieces உள்ள பேட்டரில் தான் செய்ய முடியும். ஆனால் வந்து இந்த மாதிரி 2 டோனட்ஸ் எல்லாம் செய்கிறது வந்து நமக்கு நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். நான் வந்து என்ன பண்ணேன்னா சரி நம்ம பசங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 6 pieces செய்துட்டு இதில் வந்து 2 டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டோனட் வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணலை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த சாக்லேட் வச்சு தான் பேலன்ஸ் எல்லாமே நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். டிப் பண்ணோம் அப்படின்னா இதில் உள்ள க்ரம்ஸ் வந்து சாக்லேட்டில் மிக்ஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கையில் வச்சு அதில் லைட்டாக ஸ்பூன் வச்சு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த டோனட்டுக்கு மேலே மல்டி கலரில் உள்ள ஸ்மால் சைஸ் சுகர் பால்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். கஸ்டமர் கொடுத்துருந்த மாடலில் இந்த மாதிரியான சுகர் பால்ஸ் தான் போட்டிருந்தாங்க. நானும் அந்த சேம் மாடல்லே தான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து 2 கப் கேக்கு. இது நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி நம்ம 2 கப் கேக்குக்காக தனியாக பேட்டர் போட்டெல்லாம் செய்ய முடியாது. நான் அதனால் என்ன பண்ணேன்னா நம்ம கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அதுலேயே தான் வந்து 2 கப் கேக்கும் நான் செய்து எடுத்திருந்தேன். கேக் செய்த போது அதுக்கு கூடவே சேர்த்தே செய்துட்டேன். அவங்க அந்த கேக்கில் கொடுத்த மாடலில் இந்த மாதிரியா ஒரு ஸ்டார் ஷேப் டிசைன் இருந்துச்சு. இந்த சிலிக்கான் மோல்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் இந்த ஸ்டார் ஷேப் செய்கிறதுக்கு மாதிரியான உள்ள மோல்டு. ஆனால் எனக்கு வந்து நான் நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அந்த சாக்லேட்டில் செய்யும்போது எப்போவுமே எனக்கு பிரேக் ஆகி தான் வரும். இப்போ இதில் வந்து டோட்டலாக 8 பீஸ் பண்ணலாம். 8 சாக்லேட்ஸில் நம்ம பண்ணும்போது இதில் ஏதாவது 1 or 2 தான் வந்து பிரேக் ஆகாமல் கிடைக்கும். பேலன்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி தான் வரும். ஸோ நான் வந்து இந்த ஷேப் வந்து நான் ஃபாண்டன்ட்லேயே நான் இதில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபாண்டன்ட்டில் செய்யும்போது டிமோல்ட் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஈஸியாகவே நமக்கு அந்த கரெக்டான ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த 100 grams சாக்லேட்டில் எனக்கு பேலன்ஸ் இருந்த சாக்லேட்ஸும் கூட கொஞ்சம் ரைஸ் கிரைப்ஸையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து அந்த சாக்லேட் பால்ஸ் மாதிரியாக செய்கிறதுக்காக. ஸோ இந்த மிக்ஸை வந்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த கோல்டன் கலர் ரேப்பிங் சாக்லேட் ரேப்பிங் ஷீட் இருக்குது அதில் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த மாதிரியாக 3 pieces செய்து எடுத்திருக்கேன். ஸோ அடுத்ததாக சாக்லேட் பால்ஸு. இந்த சாக்லேட் பால்ஸ் நான் ஆல்ரெடி நான் செய்ததில்
பேலன்ஸ் இருந்தது தான். அதில் வந்து அந்த கோல்டன் டஸ்ட் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். சாக்லேட் பால்ஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டு வீடியோ சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கில் நான் கொடுத்துருந்தேன். நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த கேக்கோட டாப்பில் சாக்லேட் கனாச்சே ட்ரிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். ஒயிட் சாக்லேட் கனாச்சேவோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5:1 அந்த காம்பினேஷனில் வரும். அதாவது 2.5 அளவுக்கு ஒயிட் காம்பவுண்டும் அந்த 1% அளவுக்கு விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 250 கிராம்ஸ் நம்ம ஒயிட் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 கிராம்ஸு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும். இந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக அந்த ட்ரிப்பு வந்து கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் வடிஞ்சு வராமல் ஹாஃப்லேயே நமக்கு நிற்கும். இந்த கேக்குக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விப்பிங் க்ரீம் கரெக்டாக அந்த ஒரு மெஷர்மெண்ட் பார்த்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த கை தவறி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ரீம் இதில் ஆயிடுச்சு. அதனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பாதியில் நிற்காது, கீழே வரைக்குமே வடிஞ்சு வந்திருக்கு. ஸோ நான் இது வந்து கேக்கோட டாப் ஃபுல்லாகவே கவர் ஆகுறது மாதிரியாக தான் கனாச்சாவை அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை நம்ம வந்து சைடில் மட்டும்தான் நம்ம ட்ரிப் கொடுக்கணும் அப்படின்னா பைப்பிங் பேக்கில் எடுத்து ட்ரிப் கொடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக வரும். இப்போ டாப் ஃபுல்லாக கவர் ஆகி வர்றது மாதிரி பண்ணுறதுனால இந்த பேலட் நைஃப் வச்சு நம்ம வந்து ட்ரிப் ஆகுறது மாதிரியே செய்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம செய்த எல்லாத்தையுமே இந்த கேக்குக்கு மேலே ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு டோனட் எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து டோனட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறது மாதிரியாக தான் இந்த மாடலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டிக்கு நமக்கு ஷாப்ஸில் வந்து வாங்குறதுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டிக்கை வச்சு 2 டோனட்டையுமே ஒரே ஸ்டிக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு பட் நமக்கு இப்போ சிங்கிள் ஒரு ஸ்டிக் அப்படிங்கும்போது அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால் 2 சைட்லேயுமே ஒவ்வொரு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இனி கேக்குக்கு மேலே அப்படி எடுத்து இன்சர்ட் பண்ணி வச்சா போதும், எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது நிற்கும், ஷேக்கானெல்லாம் விழாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம கேக்குக்கு உள்ள இன்சர்ட் பண்ணுற அந்த ஸ்டிக்கோட லென்த்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அடுத்ததாக கப் கேக்கு வச்சுருக்கேன். கப் கேக் பக்கத்துலையா அந்த ஒரு சாக்லேட் பாலையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கப் கேக் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறது மாதிரியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா வெறும் ஒரு கப் கேக்கு மோல்டை வந்து ஃபஸ்ட்டு கவுத்தி வச்சுக்கலாம். அப்புறமா அதில் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கப் கேக் எடுத்து வச்சிடலாம். அப்போ வந்து ஹைட்டாக இருந்தது மாதிரியாக தெரியும். அப்புறமா பேலன்ஸ் ஓப்பனாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த கேக்ஸுகள் தென் அதை ஒரு கோல்டன் கலரில் ரேப் பண்ணி எடுத்தோம்ல அது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இந்த ஃபாண்டன்ல நம்ம ஸ்டார் ஷேப்பில் செய்திருத்தோம்ல இது வந்து ஒன்று டோனட்டுக்கு மேலே வைக்கணும். இதுக்கு அந்த ஸ்டாரோட பேக்கில் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோனட்டில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அது கரெக்டாக அந்த பேஸ்டாக இருந்துக்கும். அது மாதிரி இதில் வந்து ஸ்மால் சைஸில் வந்து ஸ்டாரும் நான் ஃபாண்டனில் கட் பண்ணி எடுத்துருந்தேன். அதையும் கேக்கில் அங்கேயே டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கோல்டன் கலரில் சுகர் பால்ஸ் எடுத்து எல்லா இடத்துலையுமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்கில் வந்து ஒரு லுக்கு எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா போர்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி இது வந்து 1 kg போர்டு, அதாவது 9 இன்ச்சுக்குள்ள போர்டு. 11 இன்ச்சுக்குள்ள போர்டு கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். பட் என்னென்னா இப்போ நம்ம டெலிவர் பண்ணும்போது 2 வீலரில் ஃப்ரெண்டில் வச்சு கொண்டு போகும்போது இந்த 9 இன்ச் போர்டுக்குள்ள பேக்கிங் தான் கரெக்டாக அதில் நிற்கும். 11 இன்ச் உள்ள பேக்கிங் நமக்கு கொண்டு போக கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த 9 இன்ச் போர்ட்லேயே உள்ள இதுதான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த கேக்குக்கு டோட்டலாக வந்து 1500 ருபீஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.